துலூஇ ஷம்ஸி வ قبل غروبها. சுபஹுக்கு பின்னால தூங்கினாலும் தருத்திரி என்று சொல்றீங்க, அசருக்கு பின்னால தூங்கினாலும் தருத்திரி என்று சொல்றீங்க. அப்ப சுபஹுக்கு பின்னாலையும் அசருக்கு பின்னாலையும் என்ன செய்யற? அல்லாஹ் சொல்றான், சுபஹுக்கு பின்னால தூங்குற நேரம் அல்ல, நீ சுப்ஹானல்லாஹ் சொல்ற நேரம் அது. சுபஹு தொழுவத்துக்கு பின்னால திக்ர் செய், அசர் தொழுவத்துக்கு பின்னால திக்ர் செய். அல்லாஹ் காலையிலையும் மாலையிலையும் இடையில உள்ள எல்லா தேவைகளையும் நீக்குவான். இது அல்லாஹ்வோட பொறுப்பு, அல்லாஹ்வுடைய வாக்கு. அதுதான் குல் அஊது பிரப்பில் ஃபலக். அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ரப்பு. நாங்க சூரத்துல் ஃபாத்தியால பார்த்தோமே, 996 இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல ரப் என்ற வார்த்தையை மட்டும் பாவிக்கிறான். எல்லாத்துக்கும் ரப் அவன் தான். வஹு ரப்பு குல்லி ஷை அகைரல்லாஹி அப்கி ரப்பன். அவனை தவிர வேற ரப்பு கிடையாது. ஆனா விசேஷமா காலை நேரத்தை சொல்றான்டா அல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்னத்தை சொன்னாலும் அதுக்கு பின்னால ஒரு ஹகீகத், ஒரு அந்தரங்கம், ஒரு தாற்பயம் இருக்கிறது. அதை குர்ஆனை படிச்சா தான் வழங்கும். இவ்வளவு நாளும் குல் அஊது பிரப்பில் ஃபலக்னு ஓதினது மட்டும்தான். இந்த அர்த்தங்களை விளங்கி ஓதினா நம்மட குர்ஆனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், இரண்டாவது மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த அனைத்து பொருட்களின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஷர்ருண்டா என்ன? தீங்கு. மாண்டா மாவுடைய அர்த்தம், அந்த மாங்கிற வார்த்தைக்கு மின் ஷர்ரி மா, ஷர்ருண்டா தீங்கு, ஹலக்கண்டா படைத்தான். அல்லாஹ் படைத்த அனைத்து பொருட்களின் தீங்கை விட்டும். இந்த மா இருக்குதே, அதுக்கு அரபியில சொல்லுவாங்க அம்முல் உமூமாத், எல்லாத்தையும் உள்ளடக்கும். ரேஷனல் பீயிங்ஸும் வரும், இரேஷனல் பீயிங்ஸும் வரும், உயர்தினை அகிரினை எல்லாம் வரும். அதுல மனிதனும் வரும், மிருகமும் வரும், எல்லாமே உள்ளடங்கும். ரொம்ப அறிவுல உச்சத்தை தொட்டவங்க கூட இந்த மாங்கிற வார்த்தைக்கு சரியான விளக்கம் எழுதல். மாங்கிற வார்த்தைக்கு அல்லாமா சீபவைஹி என்பவர் அரபு இலக்கணத்துல கொடிகட்டி பறந்தவர். உலமாக்களுக்கு தெரியும், கேட்டு பாருங்க சபையில் இருக்கிறவங்க. சீபவைஹி நஹு உண்டாலே அரபு இலக்கணம் இலக்கியம் என்றாலே இமாம் சீபவை. இமாம் சீபவை சக்கராத்தில் இருக்கிறார். சக்கராத்தில் இருக்கும் போது வந்து கேட்டாங்களாம் மக்கள், சிஃப்லனா மா தஜித். சீபவை, உங்களோட சக்கராத் எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களோட சக்கராத் எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க. சீபவை சொன்னாராம், ஆஷ சீபவைஹி மா ஆஷ். சீபவைஹி எவ்வளோ காலம் வாழ இயலுமோ அவ்வளோ காலம் வாழ்ந்துட்டார். வயமூது சீபவைஹி யௌம யமூத். இன்றைய நாள் சீபவைஹி மரணிக்க கூடிய நாள்ல மரணிக்க போறார். வஃபீ நஃப்ஸிஹி மிம்மா மா ஃபீ நஃப்ஸிஹி மிம்மா. ஆனா இவர் இவ்வளோ காலம் வாழ்ந்தும் அரபியில குர்ஆன்ல உள்ள மா என்ற எழுத்துக்கு அர்த்தத்தை பூர்த்தியாக விளங்காம தான் மௌத்தா போறார். இந்த குர்ஆனுக்கு நாங்கல்ல நீங்கல்ல யாரல்ல, கியாமத் நாள் வரைக்கும் விளக்கம் எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்குது. ஆனா பூர்த்தியாக யாராலையும் விளக்கம் சொல்லல. எங்கட குறுமதி, எங்கட மதிக்கு என்ன சொல்ற, குறுமதி, குறைந்த புத்தியால எவ்வளோ விளங்கலுமோ அவ்வளவு தான் விளங்கப்படுத்தலாம். இதோடைய பூர்த்தியான விளக்கத்தை வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் நாங்க விளங்கினா நாங்களும் சமனாயிருவோமே, பெரிய அறிவாளி ஆயிருவோம். அல்லாஹ் சொல்றான் இதோடைய பூர்த்தியான விளக்கம் உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் முழு விளக்கமும் தெரியும். நான் சொன்னேனே, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 350 பக்கம் தஃப்சீர் எழுதினார் இமாம் ராஸி. அல்லாமா இப்னுல் கையும் அல் ஜௌசியா அல் ஹம்பலி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற ஆயத்துக்கு மட்டும் 100 விளக்கம் எழுதினார். அப்படி இருந்தும் விளக்கம் எழுதி முடியாது, கியாமத் நாள் வரைக்கும் முடியாது. மா அதான் ஃபகானல் அரப் இதா லம் யஅரிஃபு ஷைஅன் அத்லகு அலைஹி கலிமத்தமா. அரபியர்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியாட்டி அவங்க சொல்லுவாங்களாம் மா. மாண்டா என்ன தெரியாது. சவுதியில் இருந்தாலும் தெரியும், மாஃபி மாஃபிம்பா. மாஃபி மாஃபின்னா என்ன, இல்ல இல்ல, அங்க உள்ள அரபு, அது இலக்கண அரபு இல்ல. எல்லாத்துக்கும் மாண்டா பொதுவா தெரியாது.
அதான் அரபியர்கள் எந்த விஷயத்துக்கு கலர் இல்லையோ, எந்த விஷயத்துக்கு சுவை இல்லையோ, எந்த விஷயத்துக்கு வாசம் இல்லையோ அதுக்கு சொல்லக்கூடிய பேர் தான் மா. மாண்ட அரபியில் என்ன? மாண்டா குடிக்கிற தண்ணிக்கும் மாண்டு தான் சொல்றது. குடிக்கிற தண்ணி இருக்குது, அதுக்கும் என்ன சொல்றது? மா. ஏன்? தண்ணிக்கு கலர் இல்லை, தண்ணிக்கு வாசம் இல்லை, தண்ணிக்கு டேஸ்ட் இல்லை, இதனால அதுக்கு பெயர் வச்சிருக்கிறான் மா. பாருங்க மனுஷன் புத்திய. தண்ணியுடைய கலரை எந்த அறிவாளியாலையும் சொல்லும். அல்லாஹ் எவ்வளவு குதிரத்துள்ளவன். அஃபரைதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை நீங்க பார்க்கலையா? இது எந்த குதிரத்து, இது ஏண்ட சக்தி இது. இந்த தண்ணியை விளங்கினாலே அல்லாஹ் விளங்கலாம். ஏன் இவ்வளோ அறிவு எழுதி விளக்கம் எழுதி இவ்வளோ பெரிய பெரிய முன்னேற்றமான டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த காலத்துல வாழ்றோம். எந்த அறிவாளிக்கும் தண்ணியுடைய கலர் சொல்லல, எந்த அறிவாளிக்கும் தண்ணியுடைய டேஸ்ட் சொல்லல, எந்த மிஷினாலையும் தண்ணியுடைய நிறத்தை காட்டல. அதுக்கு பேர் தான் தண்ணி, மா. கண்ணியமான சகோதரர்களே, அதான் அல்லாஹ் சொல்றான், மின் ஷர்ரி மா ஹலக். அவன் படைத்த அனைத்து பொருட்களின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மூணாவது வசனம். இப்ப முதலாவது வசனம் என்ன சொன்னிச்சு? குல் அஊது பிரப்பில் ஃபலக். அதிகாலை நேரத்தின் ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக். அவன் படைத்த எல்லா பொருட்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எல்லாம் எல்லாம் வந்துருமே, எல்லாத்தையும் சொல்லி போட்டு பின்னால உள்ள 3 வசனங்கள்ல அல்லாஹ் 3 தீங்குகளை குறிப்பாக சொல்றான். பொதுவா எல்லாம் என்று சொல்லிட்டு 3 விஷயத்தை குறிப்பா சொல்வதாக இருந்தா அந்த 3ம் லேசான விஷயம் இல்லை, 3ம் பயங்கரமான விஷயம். அதுல முதலாவது தான் வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். முதலாவது காசிக். ரெண்டாவது வமின் ஷர்ரின் நஃபாசாத். ரெண்டாவது நஃபாசாத். மூணாவது வமின் ஷர்ரி ஹாசித். மூணாவது ஹாசித். இந்த 3 பேரும் யார் என்று பார்ப்போம். முதலாவது வமின் ஷர்ரி காசிக். காசிக்குடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். காசிக்குண்டா என்ன? காசிக்குண்டா என்ன? காசிக் என்பதற்கு 2 விளக்கம், பல விளக்கங்கள், முக்கியமான 2 விளக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பௌர்ணமி நாள் இரவுடைய நேரம் உட்கார்ந்திருக்கிறார்கள். திருமிதியில வருது, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலவை பார்த்துவிட்டு சொன்னார்கள், யா ஆயிஷா, ஏ ஆயிஷாவே, இஸ்தஈதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதா. இந்த நிலவுடைய தீங்கை விட்டும் இந்த சந்திரனுடைய தீங்கை விட்டும் நீ அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவாயாக. ஃபஇன்ன ஹாதா ஹுவல் காசிகு இதா வகப். சூரத்துல் ஃபலக்ல அல்லாஹ் சொல்றானே, வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். அந்த காசிக் என்பது இந்த சந்திரன் தான். அப்ப எப்படி வரும் தர்ஜுமா? தர்ஜுமா எப்படி வரும்? டிரான்ஸ்லேட். சந்திரனுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரி, சந்திரன்ல என்ன பிரச்சனை இருக்குது? சந்திரன்ல என்ன பிரச்சனை? அது அழகானது, ஒளி வீசக்கூடியது, அதுல பயப்புறது கொண்டும் இல்லையே என்று பார்த்தா அந்த சந்திரனை அல்லாஹுடைய ஒரு அட்டாட்சியாக படைச்சிருக்கிறான். வருடத்துல ஒரு முறை என்ன உண்டாகும்? ஹுசூஃபுல் கமர், சந்திர கிரகணம் உண்டாகுமா இல்லையா? லூனா எக்லிப்ஸ் சொல்லுவாங்க, சந்திர கிரகணம். அந்த சந்திர கிரகணம் இருக்குதே, அது அல்லாஹ்வுடைய ஒரு அட்டாச். புகாரியில வருது, கிரகணம் வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துருவாங்களாம். ஏன்? கியாமத் நாள் வந்துடுமோ. சந்திர கிரகணம்டா என்ன? சந்திரனுடைய முழு ஒளியும் இல்லாம போயிட்டு இருட்டா போயிடும். சூரியனுடைய முழு ஒளியும் இல்லாம போயிட்டு இருட்டாயிரும். இதுக்கு பேர் தான் கிரகணம். இந்த கிரகணம் வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துருவாங்களாம். பயந்து உடனே பள்ளிவாசலுக்கு வந்து கிரகண தொழுவாங்க. நீண்ட ரக்காத்துகளாக தொழுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு ரக்காத்துல சூரத்துல் பக்கரா ஓதுற அளவுக்கு நீளமா தொழுவாங்க. அதனாலதான் என்ன சொல்றது, சந்திரனை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. இது முதலாவது விளக்கம்.
இரண்டாவது விளக்கம் காசிக் என்று சொன்னால் இரவு. இதுதான் அதிகமான முஃபஸ்ஸிரின்களுடைய கருத்து. அப்ப எப்படி வரும் கருத்து? இதா வகப் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப். வகப் என்று சொன்னா மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரி, இரவுல என்ன பிரச்சனை? இரவு விட்டு ஏன் பாதுகாப்பு தேடணும்? இரவுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். பகல்ல நடக்காத பாவங்கள் இரவுல தான் நடக்கும். பகல்ல நடக்காத அநியாயங்கள் இரவுல தான் நடக்கும். பகல்ல நடக்காத கொலைகள் எல்லாம் இரவுல தான் நடக்கும். பகல்ல வெளியே வராத பாம்புகள், விஷஜந்துக்கள், காட்டு விலங்குகள் எல்லாம் எங்க வரும்? இரவு நேரத்துல தான் வெளியாகும். அதே போல பகல்ல வெளியே வராத கள்ளன், பகல்ல வெளியே வராத கொள்ளக்காரன், பகல்ல வெளியே வராத அபகரிக்க கூடியவன் எல்லாரும் எப்ப வெளியில வாரது? இரவுல தான் வெளியே வாரது. இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது இரவுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறார். அதான் என்ன செஞ்சிடணும்? மாலை நேரமானா பாதுகாப்பு துவாக்கள் இருக்குது, அதை ஓதிக்கொள்ளும். லேசானதல்ல இரவுங்கிறது. புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கான ஜுன்ஹுல் லைல், இரவு ஆரம்பமாகிவிட்டால் நீங்க செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. புகாரியில வருது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இரவு ஆரம்பமான நாங்க என்ன செய்யணுமா? சூரியன் மறைஞ்சத்தோட எங்கட வாழ்க்கையில இல்ல இந்த விஷயம். 100% ஆட்கள் வாழ்க்கையில இல்லை. ஆனா கட்டாயம் செய்யணும். முதலாவது ஒழுக்கம், ஃபகுஃபு சிபியானகும். மகரிபுடைய நேரம் ஆரம்பமாயினா உங்களோட சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க. இது மகரிபுடைய நேரமான நம்மட பிள்ளைகள்லாம் ரோட்ல. ஏன் தெரியுமா? இது சாத்திரம், கிளவி சாத்திரம் எல்லாம் இல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. فإن الشياطين تنتشر حينئذ. மகரிபுடைய நேரம், இரவு ஆரம்பமாக கூடிய நேரத்துல தான் ஷைத்தான்கள் வெளியில வாரையாம். ஷைத்தான் வெளியில வருமாம். சின்ன பிள்ளைகளை லேசா பிடிச்சிரும். இவர் மருந்தெடுக்கிறதான் புள்ள கத்துற, மருந்தெடுக்கிற புள்ள கத்துற. ஏன்? சுன்னத் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவுடைய நேரம் ஆரம்பமாகும் போது உங்களோட சின்ன குழந்தைகள், பருவ வயது அடையாத, தமீஸ் அடையாத சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள எடுத்து கதவை பூட்டிடும். பிள்ளைகளை கூட்டிட்டு பீச்சில், எங்கட பக்கங்கள் இருக்கு, பீச்சுக்கு போவாங்க. குளத்து வழியில, பாலங்கள் இருக்கிற இடங்கள்ல, காட்டு பகுதிகளில், இங்கெல்லாம் மகரிபுடைய நேரத்துல எந்த காரணம் ஒன்றும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகப்படாது. ஏன்? ஷைத்தான்கள் பறந்து திரியிற நேரம், அது கெட்ட ஜின்கள் பறந்து திரியிற நேரம். டக்குன சின்ன பிள்ளைக்கு பிடிச்சிருமா. ஆகையால் என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், மகரிபுடைய நேரம் வந்தால் ஃபகுஃபு சிபியானகும், குழந்தைகளை தடுத்து வையுங்கள். இரண்டாவது ஒழுக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்லிகுல் அப்வாப் வஸ்குரு ஸ்மல்லாஹ். பிஸ்மில்லாஹ் சொல்லி ஊட்டு கதவை பூட்டி விட்டுருங்க. வீட்டு கதவை பூட்டிடணும். மகரிபுடைய நேரம் வந்தா கதவை பூட்டிடணும். ஃபுல்லா பூட்டி வைக்க தேவையில்ல. இஷாவுடைய நேரம் வரப்போ கூட திறக்கலாம். ஆனா மகரிப் சூரியன் மறையும் போது என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், பிள்ளைகளை வீட்டுக்குள்ள தடுத்து வைக்கணும், வெளியில திரிய விடப்படாது. இரண்டாவது ஒழுக்கம், பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டிடும் சொன்னாங்க. மூணாவது ஒழுக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கதவை பூட்டணும் தெரியுமா? ஏன் கதவை பூட்டணும்? பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டினா சொன்னாங்க, ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன். பிஸ்மில்லா சொல்லி பூட்டப்பட்ட கதவை திறக்கிற சக்தி ஷைத்தானுக்கு இல்லையா, வரமாட்டார். பாதுகாப்புக்குரிய வழி எந்த மதத்திலேயாவது இருக்கிறதா? இதெல்லாம் இது போதாதா? இந்த குர்ஆன், இந்த சூரத்துல் ஃபலக் போதாதா? இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று விளங்குறது. இதெல்லாம் படிச்சு நாங்க சொல்லலாதா மக்களுக்கு? இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டிய விஷயம் தானே. ஆனா எங்களுக்கு தெரியாது. அவங்களை விட நாங்க பாவம். பாருங்க, எவ்வளவு பேர் வர வேண்டிய மஜ்லிஸ் இது. குர்ஆன் தான் முக்கியம். குர்ஆனை தானே படிக்கும். ஒரு வாலிபர் புத்தளத்துல இருந்து வந்திருக்கார். அல்லாஹ் அவரை கபூல் செய்யட்டும். கஷ்டப்பட்டு பஸ் ஏறி புத்தளத்துல இருந்து வந்திருக்காரு. குர்ஆனை படிக்கணும்ன்ற ஆசையில் கோல் பண்ணி கேட்டாராம், எவ்வளவு பீஸ் கட்டணும்? நம்ம பீஸ் எல்லாம் தேவையில்லை, ஃப்ரீயா தாரம் வாங்க.
இன்றைக்கு மார்க்கம் காலடியில். ஆனா முஸ்லிம்களுக்கு இது பெருமதி விளங்குது இல்லை. இது தேவை. வாலிபர்கள் முக்கியமா வரும். ஏன் குர்ஆன் தெரியாது வாலிபர்களுக்கு, படிக்கணும். இந்த மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத விஷயமே இல்லை. எச்சி துப்புரத்திலிருந்து ஆட்சி செய்வது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாது. படிச்சா நம்மட தரமே வேறு. அதான் உலமாக்கள் ஏன் சொல்ற, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் கேட்கிறான், உலமாக்களும் மற்றவங்களும் சமனாக இயலுமா? அல்லாஹ் கேட்கிறான். மார்க்கத்தை படிச்சவங்களும் படிக்காதவங்களும் சமனாக இயலுமா? ஏன்? அல்லாஹ்ட வஹிய சுமந்தவங்க அவங்க. அதான் ஆகப்பெரிய சொத்து. இன்னைக்கு எங்கட ஊருக்குரிய சொத்து எல்லாமே அதுதான். இன்னைக்கு என்னதுக்கு மதரசாக்கள் நடத்துறது? இந்த பிள்ளைகள் தான் எங்கட சொத்து. நாங்க மௌத்தா போனாலும் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்துடைய தலைவரா மாறுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல போய் தஃப்சீர் நடத்துவார், ஒவ்வொரு மதரசா நடத்துவார். அது போதும் கபருக்கு. ஒருத்தரை உருவாக்கிட்டோம்டா, குடும்பத்துல ஒத்தர ஹாஃபிஸ் ஆக்கிட்டோம்டா, ஒத்தர ஆலிமாக்கிட்டோம்டா, அது போதும் நீங்க நிம்மதியா கபர்ல தூங்குறதுக்கு. ஏன்? அவர் இருக்கும் வரைக்கும் அவருடைய அமல்களுடைய நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. சொன்னாங்க மூணாவது ஒழுக்கம், பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடி வைங்க. மூணாவது ஒழுக்கம். தண்ணீர் பாத்திரங்களை கிரபுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல தண்ணியை ஊத்தி வைப்பாங்க, தோல் துருத்தி. இப்ப சவுதியில போனா வாங்கலாமா? சவுதியில இருக்க அந்த ஒட்டகத்துடைய தோளால ஆட்டுடைய தோளால பொட்டுல் மாதிரி செஞ்சு ஒரு மூடி போட்டிருப்பாங்க. அதுல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம். அந்த தண்ணிக்கு தான் சொல்றது, அந்த பைக்கு தான் சொல்ற கிர்பான்னு சொல்லி. அப்ப அதை போல இந்த காலத்துல நாங்க எதுல எல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ, எங்கட ஃபில்டர், எங்கட அந்த தண்ணி கேன், பூலி, அதுகளை என்ன செஞ்சிடணும்? பிஸ்மில்லா சொல்லி மூடி வச்சிடணும். மூணாவது ஒழுக்கம். சொன்னாங்க நாலாவது ஒழுக்கம், வஹம்மிரு ஆனியத்தகும் வஸ்குர்ஸ்மல்லாஹ். பிஸ்மில்லா சொல்லி உங்களோட பாத்திரங்கள், கோப்ப பிஞ்ஞான், அதையும் என்ன செய்யுங்க? மூடி வைங்க. அப்படி மூடுறதுக்கு மூடி இல்லையா, வலவ் அன் தஅருது அலைஹா ஷைஅன், அதுக்கு மேல ஒரு குச்சியையாவது என்ன செய்யுங்க? குறுக்கால வைங்க, விழுந்துராம ஏதாவது. சொன்னாங்க அஞ்சாவது ஒழுக்கம், வஅத்ஃபிஉ மஸாபிஹகும், உங்களுடைய விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல விளக்கு தானே பற்ற வச்ச. சொன்னாங்க இன்னொரு ரிவாயத்துல வருது, வஅத்ஃபிஉல் மஸாபிஹ இன்தர் ரிகாப், நீங்க தூங்கக்கூடிய நேரத்துல விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஃபஇன்னல் ஃபுவைசிகா, ஏனென்றா எலி, எலி இருக்குது, ருப்பமஜ்தரத்தில் ஃபதீலத ஃபஅஹ்ரகத் அஹ்லல் பைத், ரவாஹுல் புகாரி. எலி இருக்குது, லாம்புடைய திரிய கடிச்சு ஊட்ட பத்த வச்சிருமா. நாங்க லாம்பு பத்த வைக்கிறோம்ல இப்ப. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல விளக்கு. இப்ப நாங்க என்ன செய்வோம்? சில நேரம் லைட்டுகள் போனா, கரண்டுகள் போனா, இப்ப அதுவும் குறைஞ்சிட்டேன், எமர்ஜென்சி பல்ப் எல்லாம் இருக்குது. விளக்கு பத்த வைக்கக்கூடியவங்களுக்கு ஒழுக்கம் சொன்னாங்க, நீங்க தூங்குறதுக்கு முன்னால விளக்கை அணைத்து விடுங்கள். ஏன்? எலி என்ன செய்யுமாம்? அப்ப அங்கேயும் எலி இருந்திரி. இங்கதான் எலி பிரச்சனை பார்த்தா இங்க மூஞ்சி எலி பிரச்சனை, அங்க என்ன எலி பிரச்சனையோ தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தையும் எலி பிரச்சனை இருந்திருக்குது. எலி வந்து என்ன செய்யும்? லாம்புடைய திரிய அப்படியே கொண்டு போய் ஊட்ட பத்த வச்சிருவோம். இது வந்து அஞ்சாவது ஒழுக்கம். ஆறாவது ஒழுக்கம் சொன்னாங்க, வெற்று பாத்திரங்கள், வெறும் கோப்பரிக்குது, அதையும் என்ன செய்ய? கவிழ்த்து வைங்க. இது இதவுடைய நேரத்தில் செய்ய வேண்டிய ஒழுக்கம். முதலாவது என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளை வெளியில விடப்படாது. ரெண்டாவது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடிடணும். மூணாவது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடணும். நாலாவது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி சாப்பாட்டு பாத்திரங்களை மூடணும். அஞ்சாவது என்ன செய்யணும்? விளக்குகளை அணைக்கணும். ஆறாவது என்ன செய்யணும்? வெற்று பாத்திரங்களை கவிழ்த்து வைக்கணும். இது இரவுல செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. 4வது வசனம், 4வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ, முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்காரிகளின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் என்ன? இந்த மெயின் பாயிண்ட் இதுதான். சூனியக்காரிகள்,
அல்லது சூனியக்காரர்கள் எல்லாரும் வருவாங்க. அந்நஃபாசாத் என்று சொன்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று அந்நிசாஉ ஸாஹிராத் சூனியக்கார பெண்கள், அல்லது அந்நுஃபூசுன் நஃபாசாத் முடிச்சுகள்ல ஊதக்கூடிய கெட்ட ஆத்மாக்கள், ஆண் பெண் சூனியக்காரர்கள் எல்லாம் வருவாங்க. ஆக கெட்ட பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த உலகத்தில சூனியம் என்று சொல்லக்கூடிய பாவம். அதுக்கு தமிழ்ல சூனியம் என்பாங்க, செய்வின என்று சொல்லுவாங்க, பில்லி என்று சொல்லுவாங்க, வசியம் என்று சொல்லுவாங்க. இது எல்லாம் இதுக்குள்ள அடங்கும். இன்றைக்கு முழு உலகத்துடைய முஸ்லீம்களை மாத்திரம் இல்லை, அந்நியர்கள் முழு உலக நாடுகளுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கண்கட்டி கலை தான் என்ன இந்த சூனியம். இங்கிலீஷ்ல பிளாக் மேஜிக் என்று சொல்லுவாங்க. ஏன் இது என்ன அப்படி இதுல என்னதான் இருக்குது? இது எவ்வளவு பெரிய பாவம். புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், ஏ மக்களே உங்களை நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். வமாஹுன்ன, கேட்டாங்க சஹாபாக்கள், அந்த 7 பாவத்தையும் சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, முதலாவது அஷ்ஷிர்க் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. ரெண்டாவது சொன்னாங்க கொலையே சொல்லல, கொள்ளையே சொல்லல. ரெண்டாவது சொன்ன பாவம் வஸ்ஸிஹர், சூனியம். சூனியம் அவ்வளோ பெரிய பாவம். ஏன் அவ்வளோ பெரிய பாவம்? இந்த சூனியத்துல 70 வகைகள் இருக்குது. 70 வகை. அந்த 70 வகையும் சொல்ல போனா அதுக்கு ஒரு 7 நாள் தேவை. ஆகையால முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அதுல முதலாவது வகை தான் என்ன? சிஹ்ரு தஃப்ரீக், அதாவது கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறது. கணவனும் மனைவி நல்லா இருந்தா சிலாக்களுக்கு பிடிக்காது, குடும்பமே பிரிக்கும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸௌஜி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்து இருக்காங்க கணவனை மனைவியையும் பிரிக்கிறது சூனியத்தின் மூலமாக. இரண்டாவது தான் சிஹ்ருல் மஹப்பா, அன்பை உண்டாக்குற. சொல்லுவாங்களே, சில ஊருக்கு போயிடாதீங்க, கோப்பியை ஊத்தி தந்துருவான், மரம் அங்கதான் உங்களுக்கு பொஞ்சாதி. சில ஊருக்கு போயிடாதீங்க, கோப்பியை ஊத்தி தந்துருவான், கோப்பிக்குள்ள விஷயம். மர கோப்பியை குடிச்சா அவர் மல்லோ வீட்டுக்கு வர மாட்டார், அங்கே இருந்துருவார், அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்? அன்பை உண்டாக்குற. இயல்புல இல்லாத அன்பை கோப்பியை கொடுத்ததோட அவ பார்த்தா கறிக்கட்ட மாதிரி இருப்பா, ஆனா இவருக்கு அன்பு வந்துடும். அதுக்குதான் சொல்ற சிஹ்ருல் மஹப்பா, ஒரு மனிதனை இல்லாத அன்பை உண்டாக்குற, கல்புல இல்லாத காதலை உண்டாக்கி கல்யாணம் முடிக்க வைக்கிறது, ஆகப்பெரிய ஹராம். மூணாவது சிஹ்ருல் மரல், நோயை உண்டாக்குறது. நோயை உண்டாக்குற. நல்ல உஜாரா இருந்தவர், நல்ல வியாபாரத்துல முன்னுக்கு போனார், திடீர்னு பார்த்தா நோயாளி ஆயிட்டார். ஏன்? நோய் இல்லை, அது சூனியம். நாலாவது சிஹ்ரு தஹய்யுல், ரியாலிட்டிக்கு மாற்றமாக ஒன்றை காட்டுறது. கவுத்த போட்டா பாம்பு மாதிரி விளங்கும், தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுப்பான், ஒரு ஜாதி கம்பெடுப்பான், அதை பார்த்தா ஊதினா அது பறவையா பறக்கும். இது ரியாலிட்டி இல்லை, இது கண்கட்டி வித்து. இதுக்கு சொல்ற சிஹ்ரு தஹய்யுல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சூனியக்காரர்கள் என்ன செஞ்சாங்க? அப்படியே தூக்கி போட்டாங்க, கவுத்த போட்டாங்க, அது பாம்பு மாதிரி விளங்கிச்சு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாவை போட்டாங்க, அது உண்மையான பாம்பாக மாறி முழு பாம்பையும் விழுங்கிச்சு. அஞ்சாவது அதுவும் ரொம்ப பயங்கரமான விஷயம், ரொம்ப பயங்கரமான விஷயம், சிஹ்ருல் ஜுனூன், பைத்தியத்தை உண்டாக்குறது. சூனியத்தால பைத்தியமானாக்களும் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனா சூனியத்துக்கு தானா இயங்குற சக்தி இல்லை, அல்லாஹ் அப்படி ஒன்றை வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும்? சூனியமும் பலிக்கும். அடுத்தது சிஹ்ரு தஅதீலி ஸவாஜ் அவ் ரிஸ்க், இவருக்கு வரக்கூடிய வருமானத்தை அல்லது கல்யாணத்தை தடுக்கிறது. கல்யாணம் பேசுறாங்க தான் 30 வயசாயிட்டு 35, கல்யாணம் ஒன்றுமே செட் ஆகுது இல்லை. வயசும் போகுது, பணமும் இருக்குது, பலமும் இருக்குது, சொத்தும் இருக்குது, செல்வமும் இருக்குது, ஆனா கல்யாணம் செட் ஆகுறல. எத்தனையோ தொழிலை செஞ்சிருப்பார், வெளிநாட்டுக்கு போறாராம். நாங்க பிறந்த காலத்துல இருந்து வெளிநாட்டு தான், கண்டது ஒன்றும் இல்லை.
எவ்வளவு உழைச்சாலும் கையில நிக்கிறல்ல, என்ன சூனியன் செய்யப்பட்டிருக்கு. நீ யோசிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் தலைவருக்கே சூனியம் செய்யப்பட்டுச்சுண்டா நமக்கெல்லாம் பெரிய விஷயமா? அதுக்குத்தான் என்ன செய்யற, எந்த நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த குல் சூரா முனை நாங்க ஓதணும். ஓதினா சூனியத்துடைய பாதுகாப்பை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை காப்பாற்றுவான். இந்த சூனியத்துடைய சட்டம் என்ன? 70 வகையில முக்கியமான 6 வகையை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த சூனியத்துடைய சட்டம் ஹுக்மு சிஹ்ரி ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த சூனியத்துடைய சட்டம் முஹர்ரமுன் தஹ்ரீமன் கத்இயன், பச்சை ஹராம். சூனியத்தை படிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ எந்த அனுமதியும் கிடையாது. இது பெரும் பாவம். அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறாங்க, பெரும் பாவம் என்று கிதாப். அந்த கிதாபுல பெரும் பாவங்கள்ல இந்த லிஸ்ட கொண்டாடுறாங்க சூனியத்துடைய. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடுக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமிதியில வருது, ஹத்துஸ் சாஹிரி, சூனியக்காரனுடைய தண்டனை என்ன தெரியுமா? அவன்ட கழுத்தை வெட்டணும். உமர் ரலியல்லாஹு அன் பஜாலா இப்னு அப்தா என்பவருக்கு கடிதம் எழுதினாங்க. அபூ தாவூத்ல வருது,